இந்த உலகம் தோன்றி கிட்டத்தட்ட 454 கோடி வருடங்கள் ஆயிருச்சு. டைனோசர் இனம் அழிஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 6 கோடி வருடங்கள் ஆயிருச்சு. ஆனா நம்மளோட உலகத்தோட கடைசி நாள் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? உலகத்தின் கடைசி நாள்னா அப்ப இந்த பூமி அழிஞ்சிருமா, மனித இனமே அழிஞ்சிருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா 100% இந்த பூமி அழியும். அதுதான் இயற்கையோட விதி. மனித இனம் தப்பிச்சு வேற கோள்களுக்கு சென்று போய் உயிர் பிழைக்கலாம், இல்ல இதே பூமியில இருந்து மனித இனம் அழிந்து போகலாம். ஆனா இது ஒரு நாள் கண்டிப்பா நடக்கும். நடக்காம இருக்க வாய்ப்பே கிடையாது. பூமி எப்ப அழியும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சியாளர்கள்ட்ட கேட்டா அதுக்கு அவங்க கிட்ட ஆன்சர்ஸ் இல்லை. ஏன்னா எப்ப வேணாலும் நடக்கலாம். இயற்கை நம்ம கெஸ் பண்ண முடியாது. ஆனா எப்படி அழியும், அந்த அழியக்கூடிய ப்ராசஸ் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, டைனோசர் எந்த மாதிரி அழிஞ்சிச்சோ நியர்பை அதே மாதிரி ஒரு சீக்வன்ஸ்ல தான் பூமியோட அடுத்த ஒரு பேரழிவும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. அந்த ஒரு ப்ராசஸ் தான் எப்படி அழிய போகுது. நம்ம வாழக்கூடிய இந்த பூமி இவ்வளவு கோடி சொத்துக்கள், இவ்வளவு மரங்கள், இயற்கை வளங்கள், ஆக்சிஜன், இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த பூமியில கொட்டி கிடக்கல. நீங்க சேர்த்து வைக்கக்கூடிய சொத்துலாம் ஒரு நாள் தூசியா போகும். மனித இனமே அழிஞ்சு போகும். சோ அந்த அழியக்கூடிய ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். இதுல முதல் பங்கு வைக்கக்கூடியது என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா சூரியன்.